Parasakti movie is based on what? Please explain. ஆரம்பத்திலேயே ஆப் வைக்கிறேன். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ? Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? 5. Who was in power? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What, Pranesh? Are you the anchor or someone from the BJP is the anchor? Sir. You would have to leave. It is. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. டேய் அவங்க சிரிச்சா கூட பரவாயில்ல, வெக்கமே இல்லாம நீ எப்பறம் சிரிக்கிற? All of this is live. I don't know. I can't, say anything. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. Che. சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் பத்து தோல்வி பழனிசாமி. ஸ்டாலின் அவர்களே, 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தார், நீங்களும் இருந்தீர்கள். 2 பேரும் இருந்து கூட எதிர்க்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. 2019 எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். 2011 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. மோடி அவர்கள் இந்த மண்ணுல கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிடுச்சான். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி. 10 தோல்வி பழனிசாமி. ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களா காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும். உங்களை போல கை டைப் அடிக்கல. ஏன் நரம்பு தளர்ச்சியா? இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு அயோக்கியன். சொல்லு, அப்படி சொல்லு. என்ன அறிமுகப்படுத்துற விதமா அது? only 2026 நிக்கிறோம், அடிக்கிறோம், நேரா போய் சிஎம் சீட்ல உட்காந்துக்கிறோம். நாங்க குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போறதுக்கு கட்சி நடத்துறோம். அவ சொல்றா, எங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். ஆள் வந்து பச்சை அயோக்கியன், ஒரு ஆபாச பேச்சாளர், பொறுக்கி, மொள்ளமாரி, முடிச்சவிக்கி, கேவலமானவன். இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு நபராகத்தான் நான் பார்க்கிறேன். என்னை அசிங்கமா பாராட்டினா ஏன்னா தொடர்ந்து தாய்மார்களை குறித்து, பெண்களை குறித்து கைத்தட்டல் வாங்குவதற்காக ஆபாசமா பேசுறாரு. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? அவன் பேசுனது ஒரு ஆபாசம்னு பார்த்தா அந்த பேச்சை கேட்டு பின்னாடி சிரிச்சுட்டு இருந்தாங்க. இவர் 32 பல்லு தெரியற மாதிரி. ஏன்டா உங்க வீட்டிலலாம் தாய்மார்கள் கிடையாதா? சகோதரிகள் கிடையாதா? பெண்கள் கிடையாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒருத்தன் மேடையில் அப்படி ஆபாசமா பேசுறானே, எழுந்து நின்று செருப்பு கைட்டு அடிச்சிருக்க கூடாது. டே இப்படிலாம் பேசாத. அது என்ன கூட்டம்னா, மொழிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய கூட்டம். வேண்டாம் சார். தேங்க்யூ சார்.
அப்போ நீ மொழிப்போர் குறித்து பேசு. மொழிக்காக இறந்தவர்களுடைய தியாகிகளை பற்றி பேசுகிற அயோக்கிய நாய எங்கள் கட்சியினுடைய பெண்கள் குறித்து பேசுகிற. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அந்த மொழிப்போர் தியாகிகள் உயிரோடு இருந்தாங்கன்னா செருப்பை கழட்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு நபரை வெளுத்து எடுத்திருப்பாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருல, இது எல்லோருக்குமான அப்பா, நான் அனைத்து பெண்களுக்கான அப்பான்னு சொல்றீங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களே? ஒரு அப்பா ஆக்சுவலி இப்படியா நடக்கும்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற உன் கட்சியை சார்ந்த ஒரு நபர் இப்போ நீ அப்பாவா இருந்தனா, அப்போ பெண்கள் எல்லாம் வந்து உன்னுடைய மகள், ஐயா ஸ்டாலின் அவருடைய மகள். உங்கள் மகள்களை குறித்து ஒருத்தன் ஆபாசமா ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய வகையில் ஒருத்தர் பேசியிருக்காரு. அது குறித்து ஏதாவது ஒரு கண்டனம்? ஒரு கைது நடவடிக்கை, ஏதாவது அவர் மீது வழக்கு பதிவு, இல்லை அவரை கட்சி விட்டாது நீங்கள் நீக்கினீங்களா? இன்னத்துக்கு கட்சி விட்டு நீக்க இருக்கணுமா கூடாதாங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நான் கூடுதலாக ஒருபடி மேலே கூட போய் நான் சொல்கிறேன், என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. பாத்ரூமில் வலிக்கி விழுந்தார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற செய்தி வரணும்னு நான் விருப்பப்படுறேன். அம்புட்ட ஆசை. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அவர் முதல் முறையாக இப்படி பேசலைங்க. தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் எங்கள் கட்சி பெண் நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி தப்பாக பேசுறது, ஆபாசமாக பேசுறது, முகம் சுளிக்கிற வகையில் பேசுறது. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மனைவி இருப்பாங்களா, அந்த சகோதரிக்கு, அந்த அக்காவுக்கு, அந்த தாய்க்கு வந்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக வைக்கிறேன். தயவு செய்து அக்கா, இந்த நபர்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தயவுசெய்து சோறு போடாதீங்க. அதை பத்தி நாம ஏன் யோசிக்கணும்? நம்மளுக்கு சூடு சொன்னே கிடையாது. என்ன நீ யோசிக்கிறது பார்த்தா உனக்கு அதெல்லாம் இருக்கும் போல இருக்கே. சோறு போடாதீங்கக்கா தயவுசெய்து. உங்கள் வீட்டுக்காரர் அப்படி கேவலமாக பேசுகிறாரு. அவங்களும் ஒரு பெண்மணி தானே, ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். ஒரு சாட்டையால் அடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. நான் என்ன சொல்கிறேன், தாவேக்கா கொள்கை தப்பாக போகுது, தாவேக்கா கோட்பாடு சரியில்லை, தாவேக்காவை தவறாக வழி நடத்துகிறாங்க, தாவேக்கா வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு சரியில்லாத ஒரு கட்சின்னு நீ பேசு. அதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம், எங்களுடைய கொள்கை இது, எங்களுடைய கோட்பாடு இதுன்னு. நீ போயிட்டு பெண்களை குறித்து தரைக்குறைவாக பேசுனா நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? ஏற்கனவே அந்த ஆள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. திருப்பி ஏன் கட்சியில் நீங்கள் அவரை சேர்த்தீங்க? அவர் என்ன தியாகம் பண்ணிட்டாரு? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். என்ன தியாகம் பண்ணிட்டாரு? பெண்களை குறித்து ஆபாசமாக பேசுறதா அந்த பொழைப்பாவே இருக்கு.